நேட்டோ நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ட்ரம்ப் கிட்ட அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொரு புறம் புட்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அதுக்கான காரணம் என்னென்னா, கிரீன்லாண்டினுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். இதுக்கு இடையில எதுக்கு கிரீன்லாண்டு வருது அப்படின்னு கேட்டால், உக்ரைன் பஞ்சாயத்தை முடிக்கணும் அப்படின்னா கிரீன்லாண்டு அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தாங்க. அது இப்போ யாருக்கு நெகட்டிவாக போய் முடிஞ்சிருக்குன்னா, நேட்டோ படைகளுக்கே நெகட்டிவாக போய் முடிஞ்சிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட கிரீன்லாண்டு உடனே ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க, எங்களை நோக்கி நாட்டோ படைகள் எல்லாம் பாதுகாப்புக்கு வந்துச்சு இல்லை, அந்த படைகள் எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் கூப்பிடலை. புட்டின் ரஷ்யாவினுடைய பிரசிடெண்ட் எங்கள் மேலே அட்டாக் பண்ண வர்றாங்க அப்படிங்கிற தகவல் கிடச்சிது, அதனால தான் இவங்கெல்லாம் வந்தாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. உடனே புட்டின் அவர்கள் உஷாராயிட்டு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கிரீன்லாண்ட் அப்படிங்கிற நாடு எங்களுக்கு தேவையே கிடையாது, எங்கள் மேலே தேவையில்லாமல் பழிபட வேண்டிய அவசியமும் அல்ல, நாங்கள் அந்த பக்கம் ஷிப்போ எதுவுமே அனுப்பவும் இல்லை. ப்ராப்ளம் யாருக்கும் இடையிலங்கிறது உலகத்துக்கு தெரியும், ட்ரம்ப்புக்கும் கிரீன்லாண்டுக்கும் இடையில தான், இதில் எங்களையே இழுக்கிறீங்கன்னு சொல்லி அவர் கலண்டுக்கிட்டார். இது எல்லாத்தையும் விட பெரிய உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் வேணுமா பாலஸ்தீனம் வேணுமா அப்படின்னு கமினி அவர்கள்ட்டையும் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள்ட்டையும் கேட்கப்பட்டது உண்மைதான். அதில் அவங்க சூஸ் பண்ணது ஈரான், காசா இல்லை. அதனால் காசாவில் 2ஆம் கட்ட திட்டம் அப்படிங்கிறது இப்போ செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. காசாவினுடைய நிர்வாக குழு தலைவராக அலிஷா அப்படிங்கிற நபர் நியமிக்கப்பட்டிருக்கார். 15 பேர் கொண்ட இந்த குழுவில் NCAG அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபார்ம், சரிங்களா, ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற பேரில் அமெரிக்கா உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த டீமில் அமெரிக்கர்கள் தான் அதிகமான பேர் இருப்பாங்க. இந்த படை காசாவை வழிநடத்தும், ஹமாஸ் அல்ல. இன்னொரு புறம் பாலஸ்தீனத்தினுடைய வீடுகள் தொடர்ச்சியாக இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.